Hello friends, welcome to Harrish Kitchen. இப்போ நம்ம பார்க்க போகிறது சில்லி பரோட்டா. இதுக்கு தேவையானது மைதா மாவு எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் மாவை. இப்போ இது கூட வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பூரி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இது கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருங்க. இப்போ நம்ம as usual பூரிக்கு தேய்க்கிற மாதிரியே நல்லா சின்னதாக தேய்ச்சி வச்சுக்கலாம். இதை நான் நைஃப் வச்சு கட் பண்ண போகிறேன். ரொம்ப சப்பாத்திக்கு தேய்க்கிற அளவுக்கு தேய்ச்சோம் அப்படின்னா நல்லாவே வராது. இது கொஞ்சம் மொந்தையாக இருக்கும்போது நம்ம தேய்ச்சி அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ நான் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போது ஆயில் ஒரு பேனில் நான் ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இதை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஒவ்வொரு பீசஸாக இதுக்குள்ளே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 பீசஸ் போட்டு எடுத்து வச்சிடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துருங்க. இதை இது 1 மினிட்டில் நல்லா பொரிஞ்சிரும். ஸோ இப்போ நல்லா புஷ்ஷுன்னு வந்துருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். இதில் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா சும்மா கீறிக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். அது கூட கொஞ்சோண்டு முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இருந்தால் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப வேண்டாம் தக்காளி. இப்போ இது கூட சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே 2 சில்லி வேறு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தூள் உப்பு தான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணும், அந்தளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பொரிச்சு வச்சுருந்த பூரியை இதோட ஆட் பண்ணிடுவோம். அதை இதோட போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஹீட் ஆனாலே போதும். உங்களோட சில்லி பரோட்டா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். வீட்லேயே சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். மார்னிங் செஞ்சுக்கலாம், இல்லை ஈவினிங் நைட்டு கூட செஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கிறேன். ரொம்ப ஈஸியாக டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்கு வீட்லேயே செஞ்சிடலாம். ஹோட்டல் போய் சாப்பிட்ணுன்னு அவசியமே இல்லை. நான் மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போது சூப்பரான சுவையான சில்லி பரோட்டா வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இது மூலமாக நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.